இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது another new manifestation technique which is 369 manifestation technique. So இந்த 369 வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் எனி அதர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ரிப்பீட்டடாக எழுதுகிற மாதிரி இருக்கும், லைக் 555 டெக்னிக். பட் இதில் வந்து இந்த டெக்னிக் பின்னாடியும் இன்னொரு ரீசன் இருக்குது. ஓகே, ஸோ 369 வந்து பார்த்தீங்கன்னா தோஸ் ஆர் மேஜிக் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய விஷயம் நீங்கள் வேர்ல்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பருக்குள்ளே அடங்கிடும். ஓகே, மெயினாக சொல்லணும்னா கோல்டன் ரேஷியோ. ஸோ இந்த 369 யார் ஃபாலோ பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா ஃபாலோ பண்ணார். டெஸ்லா வந்து இந்த 369 எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணார். ஒரு ஹோட்டல் ரூம் போய் தங்குறனா கூட அந்த ஹோட்டல் ரூம் நம்பர் ஆட் பண்ணால் 369 வருதா அந்த மாதிரி பார்ப்பாரு. இல்லை வந்து 333 அந்த மாதிரி ரிப்பீட்டிஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாரு. அவர் போய் ஒரு டிஷ்யூ பேப்பர், இப்போ அவர் நீங்கள் யூஎஸ்ல தானே இருந்தார், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ தான் யூஸ் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி கை துடைக்கிறதுக்கு எல்லாமே கை கழுவ மாட்டாங்க, பிகாஸ் அவங்க நிறைய ஹேண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ நிறைய டிஷ்யூஸ் வந்து அவர் யூஸ் பண்ணார்னா 3 டிஷ்யூ இல்லை 6 டிஷ்யூ அப்படிதான் யூஸ் பண்ணுவார். ஓகே, இதெல்லாம் ரொம்ப வியர்டாக இருந்தது. எதுக்கு இவர் இவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருக்காரு, டெஸ்லா எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காரு, இவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருக்காரு, நியூட்டன் அளவுக்கு அவங்களோட வரிசையில் வரும்போது ஹி இஸ் ஆல்சோ வெரி பிக் சயின்டிஸ்ட். ஸோ எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து நியூமராலஜி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு எல்லாருமே யோசிச்சாங்க. தென் தே கேம் டு நோ அபவுட் கோல்டன் ரேஷியோ. ஸோ இந்த கோல்டன் ரேஷியோ என்னன்னா 1 × 1.6 டைம்ஸ். இப்போ நத்தையோட அந்த சென்டர் ரவுண்ட் இருக்கு இல்லையா, பார்த்தீங்கன்னா அது இப்படி போயிட்டு இருக்கும். ஸோ இந்த 1 × 1.6 டைம்ஸ் நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக அந்த நத்தையோட ஷேப் வந்துடும், அந்த கிராஃப் போட்டிங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவிஷன் இப்போ இது வந்து திஸ் இஸ் 1னா × 1.6 டைம் இந்த கேப் வந்துடும். ஸோ நேச்சரில் வர்றது, அப்புறம் ஃப்ரூட்ஸ் உள்ள அந்த டிஸ்ட்ரிபியூஷன், நேச்சரில் வர நிறைய விஷயம். பூக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூக்குள்ளே மலருக்குள்ளே வந்து அந்த பெட்டல்ஸ் வளரும் இல்லையா, ஒவ்வொரு பெட்டலாக. இப்போ ரோஸ்குள்ளே வளருதுலாம் இருக்கு இல்லையா, அப்படியே சுற்றி சுற்றி வளரும் பார்த்தீங்களா, அது அந்த ஸ்பைரல் ஷேப். அது எல்லாமே வந்து கோல்டன் ரேஷியோவில் தான் வருது. ஸோ அப்போ புரிஞ்சுக்கிட்டாரு இந்த கோல்டன் ரேஷியோ வந்து இட்ஸ் அ ஷேப் ஆஃப் க்ரோத் அப்படின்னு. ஆனால் அதை வந்து நியூமரிக்கலாக டெசிஃபர் பண்ணும்போது கிடைச்சது தான் இந்த 369. அது கிடைச்சிது. ஸோ அப்போ புரிஞ்சது என்னன்னா, நம்ம எதுவாக இருந்தாலும் இந்த ரிப்பீட்டிஷன்ஸ்ல பண்ணும்போது அது யூனிவர்ஸ் கூட ரொம்ப கனெக்ட் ஆகுது, அதை யூனிவர்ஸ் பிக் பண்ணிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போறாருன்னா நான் சொன்ன மாதிரி ஹோட்டல் நம்பர் இப்படி சூஸ் பண்ணுவாரு. அந்த கான்ஃபரன்ஸ் ஃபுல்லாமே அவருக்கு பாசிட்டிவா போகும், இன்னும் க்ரோத் கொடுக்கும். ஸோ அடுத்தடுத்து அவருக்கு க்ரோத் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது இது. ஓகேயா, ஸோ இந்த 369 மெத்தட் வச்சு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணோம்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து என்னன்னா, இது வந்து நம்ம ஒரு நாளில் வந்து 3ஆ ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். ஓகேயா, இந்த 3ஆ ஸ்பிளிட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, காலையில ஏஞ்ச உடனே நீங்க வந்து போய் நான் ப்ரஷ் பண்ணிட்டு வரேன், நான் வந்து குளிச்சுட்டு வரேன் அப்படிலாம் இல்லை. ஏஞ்சி நீங்க தூக்கத்துலேருந்து கண்ணை முழிக்கிறீங்க இல்லையா, அந்த டைம் உடனே தட் பர்டிகுலர் மினிட் பக்கத்துலேயே புக்கு பெண்ணு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அஃபர்மேஷன்ஸ் எழுதுங்க. அது உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறது ஆல்ரெடி கிடைச்சிருச்சுன்னு எழுதணும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் மேரேஜ்க்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு பிடிச்ச பார்ட்னரோட, எனக்கு பிடிச்ச மாதிரியான கேரக்டர் இருக்க பார்ட்னரோட நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுச்சு, ஐ எம் தேங்க்ஃபுல் டு த யூனிவர்ஸ் ஃபார் தட் அப்படின்ற மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு எழுதணும். அதை 3 தடவை எழுதுங்க. ஓகேயா, அண்ட் தென் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வீடியோஸ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஏன் நான் அந்த கண்ணு முழிச்ச உடனே சொல்லுன்னா, அப்போ உங்கள் மைண்ட் வந்து ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். More than in beta, alpha operate ஆயிட்டிருக்கும். And alpha is a frequency where you can communicate with your subconscious, and your subconscious is the one which is actually connected with the universe. ஓகேயா, ஸோ அதுதான் கனெக்ட் ஆயிருக்கு யூனிவர்ஸோட. நீங்கள் அதுக்கிட்ட நீங்கள் உங்களோட ஆழ் மனசு அதுக்கிட்ட வந்து நீங்கள் ஏதாவது கன்வே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நடந்த மாதிரி, அது நடந்துடும் உங்கள் லைஃப்பில். கன்வே பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம். ஓகே, ஸோ 3 தடவை. And then if you see, மத்தியானம் நீங்களாம் ஒரு டைம் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அதை வந்து 6 தடவை ரிப்பீட் பண்ணுங்க, அதே விஷயத்த, அதே அஃபர்மேஷன்ஸ். ஒன்று மட்டும் சூஸ் பண்ணுங்க, எப்பவுமே 1 at a time. எனக்கு வேலையும் வேணும், எனக்கு கல்யாணமும் நடக்கணும், எனக்கு பணமும் வேணும், இது வேணும் அது வேணும், இப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. 1 at a time. ஓகேயா, 6 டைம்ஸ் எழுதுங்க. அப்புறம் நைட்டு நீங்கள் ஆல்மோஸ்ட் தூங்கி விழுற மாதிரி இருக்கிற டைமில் 9 டைம்ஸ். அப்போ இன்னும் ஐடியலாக ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சியில் மைண்ட் இருக்கும். ஓகேயா,
ஸோ இப்போ நீங்க தூங்கி விழுற மாதிரி இருக்கேன், நான் அப்ப எழுதுறேன், எனக்கு என்ன எழுதுறேன்னு பெருசாவே கான்சியஸ்னஸ் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, அது உங்க கான்சியஸ் மைண்டுக்கே போக வேண்டாம், அது சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகுது. நீங்க பாக்குற எல்லா விஷயமும் சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிட்டு தான் இருக்கு. இப்போ உங்களை ஹிப்னடைஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் தேதி, ஒரு பர்டிகுலர் இயர், உங்களோட 10 வயசுல ஜான்வரி மாசத்துல நீங்க எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கேட்டா ஒவ்வொரு டீட்டெயிலும் உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஞாபகம் வச்சு சொல்லிட்டு இருக்கோம். உங்க ஆழ் மனசுல இருந்து வரும். உங்களை ஹிப்னடைஸ் பண்ணி கேட்டா உங்க ஆழ் மனசுல இருந்து அந்த டீட்டெயிலிங் எல்லாமே வரும். நான் இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன், நாங்க நியூ இயர் இப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா உங்க ஆழ் மனசு எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுட்டு இருக்கு. நீங்க சும்மா இப்படி பார்த்துட்டு விடுறது கூட அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கு. அது உங்க ஞாபகத்துக்கு அதை கொண்டு வருது. அப்போ எவ்ரி திங் இஸ் பீங் நோட்டிஸ்ட் இல்லையா? எல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்காது. அப்ப என்னன்னா அது எல்லாமே நோட்டீஸ் பண்ணது உங்களுக்கு என்ன வேணும்ன்றதும் அதுக்கு போயிட்டு தான் இருந்தது சின்ன வயசுல. பட் நீங்க வளர வளர உங்க கான்சியஸ் பிரெயின் அதுக்கு எந்த விஷயமும் போக விடுறது இல்லை, ஸ்டாப் பண்ணிடுது உங்க கான்சியஸ் பிரெயின். ஏன் லாஜிக்கல் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் இது எல்லாத்துமே கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ நவ் வி ஆர் ட்ரைங் டு பிரேக் தட் கான்சியஸ் பிரெயின் டு ரீச் த சப்கான்சியஸ் பிரெயின் த்ரூ ஆல் திஸ் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 369 ட்ரை பண்ணி பாருங்க. இது எத்தனை நாள் பண்ணோம்னா ஐ வுட் அகெயின் சஜஸ்ட் யூ டு கோ ஆன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, 6 or 9 days. ஓகே? ஸோ அந்த மல்டிபிள் பெஸ்ட் டு பி இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 9. இதுல பாத்தீங்கன்னாலே புரியும் ஏன் நம்ம 108 தடவை ஒவ்வொரு மந்திரமும் சொல்லுவோம்னு. ஏன்னா நம்மளோட ட்ரெடிஷன்ஸ்ல நம்ம முன்னோர்களுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. நம்ம தான் அப்போ இது என்ன 108 தடவை தான் சொல்லணுமா, 109 சொல்லக்கூடாதா, 107 சொல்லக்கூடாதான்னு கிண்டல் பண்ணியிருக்கோம். இப்ப நமக்கு புரிஞ்சு நம்மளே அவங்க சொன்னதை தான் ஃபாலோ பண்றோம். ஸோ நான் எப்பவுமே என்ன சொல்வேன்னா, அவங்க ட்ரெடிஷனலாக ஒன்று சொல்றாங்கன்னா அதை கிண்டல் பண்ணக்கூடாது, நம்ம அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம். ஏன் அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்ணோம்னாலே நமக்கு ஒன்னொன்னா தெரிய வரும். ஓகேயா? ஸோ டூ திஸ். இதை நீங்க ரிப்பீட் பண்ணி பாருங்க. இதை ரிப்பீட் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க நினைச்ச விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகுதா அப்படின்னு லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.